திருச்செங்கோடு அருகே சொத்துக்கு ஆசைப்பட்டு மாமியாருக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்த மருமகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வீடு தேடி மருத்துவம் என்ற பெயரில் போலி நர்ஸை வீட்டிற்கு அனுப்பி கொல்ல முயன்ற அதிர்ச்சி சம்பவம் அம்பலமாகியிருக்கிறது. ஒரு பெண்ணை கொலை செய்ய முயன்ற 3 பெண்கள் போலீசில் சிக்கியதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. திருச்செங்கோடு குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவரின் மகன் சரவண பெருமாள். திருச்செங்கோடு வரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வேறு சமூகத்து பெண்ணான தமிழ்ச்செல்வியை சரவண பெருமாள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதல் திருமணத்தை சரவண பெருமாளின் தாய் தனலட்சுமி ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தாயாரை விட்டு பிரிந்து வரப்பாளையம் பகுதியில் மனைவியுடன் வசித்து வருகிறார் சரவண பெருமாள். சரவண பெருமாள் தமிழ்ச்செல்வி தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே மனைவி தமிழ்ச்செல்வியை விட்டு பிரிந்து வந்தால் உனக்கு சொந்த ஜாதியில் பெண் பார்த்து வேறொரு திருமணம் செய்து வைப்பதாகவும் சொத்தில் பங்கு தருவதாகவும் கூறி வந்துள்ளார் தனலட்சுமி. இதனால் சரவண பெருமாள் அடிக்கடி மது குடித்துவிட்டு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டதோடு சாதியை சொல்லி கேவலமாக திட்டி வந்துள்ளார். கணவரின் கொடுமை, மாமியாரின் சதித்திட்டம் போன்றவற்றால் மிகவும் வேதனை அடைந்துள்ளார் தமிழ்ச்செல்வி. தனது பிரச்சனைகளுக்கெல்லாம் மாமியார் தனலட்சுமி தான் காரணம் என நினைத்த தமிழ்ச்செல்வி மாமியாரை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார். தமிழ்ச்செல்வி, அவரது தாயார் பாப்பாத்தி, தனியார் மருத்துவமனை உதவியாளர் கோமதி ஆகியோர் சேர்ந்து கொலை திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி வீடு தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் வந்திருப்பதாக சொல்லி தனலட்சுமியின் வீட்டிற்குள் நர்ஸ் வேடத்தில் புகுந்திருக்கிறார் கோமதி. அரசு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிவதாக கூறிய கோமதி தனலட்சுமிக்கு பிரஷர் பரிசோதனை செய்திருக்கிறார். அப்போது பிரஷர் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு குளிர்பானத்தை குடிக்க கொடுத்திருக்கிறார். அதனை குடித்த சிறிது நேரத்தில் தனலட்சுமிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மருத்துவ பரிசோதனையில் குளிர்பானத்தில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் நர்ஸ் பெயரில் வீட்டுக்கு வந்த கோமதி குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்திருப்பது தெரிய வர அவரை தேடி கண்டுபிடித்து கைது செய்துள்ளனர். தமிழ்ச்செல்வியும் அவரது தாயார் பாப்பாத்தியும் சேர்ந்துதான் விஷம் கலந்து கொடுக்க தன்னை அனுப்பியதாக போலி நர்ஸ் கோமதி தெரிவித்திருக்கிறார். தனலட்சுமி இறந்த பிறகு அதிலிருந்து வரும் சொத்தில் பங்கு தருவதாக கூறியதால் இப்படி செய்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் போலி நர்ஸ் கோமதி. கோமதி கொடுத்த வாக்குமூலத்தை வைத்து தமிழ்ச்செல்வி, அவரது தாய் பாப்பாத்தி ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். சொத்திற்காக பெண்ணை கொலை செய்ய முயன்றதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழ்ச்செல்வி, அவரது தாய் பாப்பாத்தி, நர்ஸ் போல நடித்த கோமதி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஒரு பெண்ணை கொலை செய்ய முயன்று 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.